ஃபர்ஸ்ட் 4 வருஷம் நீங்க கடந்துறீங்க. அந்த 4 வருஷத்துல நல்லா சம்பாரிச்சிடுறீங்க. ம். சம்பாரிச்சுட்டு அப்புறமா நம்ம வீடு வாங்கிருவோம். நம்ம இப்படியே தான் இனிமேல் லைஃப் லாங் இருப்போம். ஆனா பின்னாடி வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ற கிரக வெயிட்டிங்ன்னு தெரியாது. ஆமா. அப்போ அந்த ஒரு 2 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ 2 வருஷம் கட்டிருவீங்க. அந்த 3வது வருஷம் நீங்க என்டர் ஆகும்போது உங்களுக்கு தசா சரியில்லாட்டி அப்படின்னா, தசா வந்து வருஷக்கணக்குல இருக்கும். ஆமா. ஆ இப்போ சுக்கிரன்னா 20 வருஷம் இருக்கும். சனி தசைனா 19. ம். புத்திங்கிறது 2 வருஷம் இருக்கும். அந்தரங்கிறது 1 மாசம் 2 மாசம் இருக்கும். அந்த ஓகே. அந்தரத்துல லாஸ் ஆனவங்க எத்தனையோ பேர். என்கிட்ட வரவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உடனேலாம் பார்த்தத சொல்லல மாட்டேன். ஒரு ம். ஜாதகம் பார்க்கறதுக்கு 2 ஹார்ஸ் எடுத்துக்குவேன். ஆ. தியானத்து மூலியமா பார்த்தா அவங்க கிரக யுத்தத்த தெரிஞ்சு, ஓ. அவரு என் லைஃப்ல என்டர் ஆகல ஃபர்ஸ்ட்டு. நான் தான் அவர் கூட என்டர் ஆனது. ஆ. அந்த பாக்கியம் கிடைச்சது. எங்க அம்மா, அப்பா செஞ்ச பாக்கியம். என்னோட பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறதுனால, நான் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். குரு வந்து சிவபெருமானோட மறுபிறவி அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த கிரியை இங்க இந்த அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணருக்கு குடுத்தாரோ, அதை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் தான் வந்து மகா அவதார் பாபாஜி. அவர் கூட டிராவல் பண்ண மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, ம். எஸ்ஏஏ யோகி ராமையா அவர்கள். அவரோட வந்து நேரடி சீடர். அவர் வந்து என்ன பண்ணாரு, இதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிறாரு. ஆ. நம்ம வேண்டாம் இதுக்கப்புறம் உயிர் வாழ வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, டோன்ட் ஹோல்ட் யுவர் பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்களும் இறக்குற மாதிரி தானே இருக்கு, யாராச்சும் ஒரு சான்ஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. அவர் ஹிமாலயஸ் கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் ரெக்கவர் பண்ணி ஆ. கிரியைங்கிற ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துறாரு. அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் மட்டும் தீட்சை வாங்கணும்ட்டு அவங்களுக்கு தலையெழுத்து எழுதிருந்துச்சா, அது வந்து அது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை வந்து எனக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மேடம் நீங்க அஸ்ட்ராலஜர். ஆனா நான் உங்கள எப்படி பார்க்குறேன்னா, ஒரு மிக சிறந்த மென்டர் ம். அப்படின்னு தான் பார்க்குறேன். அஸ்ட்ராலஜருக்கும் மேல. ம். அப்போ நீங்க என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் வந்து உங்க கிளையண்ட்ஸ்க்கு பண்றீங்க மேடம்? இப்போ வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு வீடுங்கிறது ஒரு கனவா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு வீடுங்கிறது ஒரு கனவா இருக்கும். பட் எத்தனையோ பேர் வீட வாங்கிட்டு, அது பார்த்தீங்கன்னா, லோன் கட்ட முடியாம ஜப்திக்கு போயிரும். அதுக்கப்புறம் கார் வாங்குவாங்க. கார் வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லோன் கட்ட முடியாம போயிரும். அப்போ என்கிட்ட வரும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் வாங்கன்னு சொல்வேன். அப்போ இப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 7 வருஷம் தசை நடந்துட்டு இருக்கு சரிங்களா? ம். ஃபர்ஸ்ட் 4 வருஷம் நீங்க கடந்துறீங்க. அந்த 4 வருஷத்துல நல்லா சம்பாரிச்சிடுறீங்க. ம். சம்பாரிச்சுட்டு அப்புறமா நம்ம வீடு வாங்கிருவோம். நம்ம இப்படியே தான் இனிமேல் லைஃப் லாங் இருப்போம். ஆனா பின்னாடி வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ற கிரக வெயிட்டிங்ன்னு தெரியாது. ஆமா. அப்போ அந்த ஒரு 2 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ 2 வருஷம் கட்டிருவீங்க. அந்த 3வது வருஷம் நீங்க என்டர் ஆகும்போது உங்களுக்கு தசா சரியில்லாட்டி அப்படின்னா, உங்களுக்கு வந்து லோன் கட்ட முடியாம போயிரும். ஸோ அப்போ வந்து எப்படி சொல்ற ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ அவங்க 2 பேத்தோடது பார்த்து யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, வீடு வாங்குற விஷயம் கொடுப்பனை யாருக்கு இருக்கு, லோன் கடைசி வரைக்கும் யாருனால கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். வாகனம் எடுத்துக்கிட்டோம்னா, வாகனத்த எப்படி யார் பேர்ல வாங்கணும், லோன் கடைசி வரைக்கும் கட்ட முடியாது. அந்த வண்டி அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் ஆகும் தெரியுங்களா சில பேத்துக்கு. ஆமா மேடம். அந்த ஆமா. வண்டி வந்து ஏன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, அந்த சம்மந்தப்பட்டவங்க பேர்ல எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த வாகன அமைப்பு இல்லாட்டினா, வாகன பழுது அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அது யார் மூலியமா எடுக்கணுன்ட்டு. அப்புறம் படிப்பு. இப்போ படிப்புன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்மலா படிச்சவங்க பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல இருப்பாங்க. விழுந்து விழுந்து இன்ஜினியரிங் படிச்சவங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருப்பாங்க. ஏன் அப்போ வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன? என்ன படிச்சா வந்து அவங்க லைஃப்ல செட் ஆகும்? அந்த படிப்பு தான் நம்ம படிக்கணும். இப்போ எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு மதுரையில ஒரு கிளையண்ட்டு, அவங்க ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அவங்க பையனுக்கு எனக்காக ஒரு 12த் முடிச்சிருந்தாங்க. எவ்வளோ மார்க் எடுப்பாங்கன்னா, பிட்வீன் இதுக்குள்ள ஒரு 5 மார்க் டிஃபரன்ஸ்ல தான் சொன்னேன். ஓ! அவங்க ஃபோன் பண்ணி மார்க்கே அதே சொல்லிட்டீங்க மேடம். ஆமா. இவ்வளோ தான் எடுப்பாங்க. உங்க பையன்லாம் நீங்கலாம் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பணம் கட்டி தான் நீங்க போவீங்க. உள்ளூர்ல போமாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா ஒரு அப்ளிகேஷன் சைன் வாங்கினாலும், "அம்மா சைன் போட்டுமா?" "போடுங்க." அப்படி படிச்சு முடிச்சுருவானா. முதல்ல ஃபர்ஸ்ட் இயர் போட்டும். அப்புறம் பார்ப்போம். அப்போ ஆ. அந்த வந்து ஏன்னா இது மாறும்ல காலேஜ் போயிட்டாங்க அப்படின்னா, தசா, புத்தி அது அதுக்கு கீழ ஒரு அந்தரம் வரும். ஓகே. அந்தரங்கிறது ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் அந்தரால ஓடும். என்ன சரிங்களா? மேடம் அந்தரானா? அந்தர தசாவோ எப்படியோ, புத்தி எப்படியோ, அந்தரங்கிறது ஷார்ட் டைம். ஓகே. இப்போ தசை வந்து வருஷக்கணக்குல இருக்கும். ஆமா. இப்போ சுக்கிரன்னா 20 வருஷம் இருக்கும். சனி தசைனா 19. ம். புத்திங்கிறது 2 வருஷம் இருக்கும். அந்தரங்கிறது 1 மாசம் 2 மாசம் இருக்கும். அந்த ஓகே. அந்தரத்துல லாஸ் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே. அப்ப இப்ப அந்த 2 மாசம் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் ஆமா. அடக்கி வச்சோம்னா, அந்த இத கிராஸ் கண்டிப்பா. எல்லாமே பண்ணிரலாம். இப்போ என்கிட்ட வரவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உடனேலாம் பார்த்தத சொல்லல மாட்டேன். ஒரு ம். ஜாதகம் பார்க்கறதுக்கு 2 ஹார்ஸ் எடுத்துக்குவேன். ஆ. தியானத்து மூலியமா பார்த்தா அவங்க கிரக யுத்தத்த தெரிஞ்சு ஓ! மெடிடேஷன் மூலியமா ஆமா. பார்ப்பீங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு, என்னோட இது கபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் பார்த்தவங்களோட டெய்லியுமே இருக்கும். பாபாஜி இருக்கும், பாதம் இருக்கும். டெய்லி பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு ரெகுலரா போயிட்டே தான் இருக்கும். அது பண்டில் அப்படியே இருக்கும் பேப்பர்ஸு.
பேப்பர்ஸாக இருக்கும். நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்து அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க உங்ககிட்ட புக் பண்ணி 10 டேஸ் தான் ஆச்சு, பட் ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது பாபாஜி நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ அப்போ அந்த படிப்பு இது பார்க்குறோம். வீட்டில் ஒரு விஷயத்த ஒரு லேண்டு வாங்குகிறோம். இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்குகிறோம். அது லேண்டுக்கும் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப பிரசன்ன மாதிரியும் பார்ப்பீங்க மேடம்? ஆனால் பிரசனமெல்லாம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. ஆ நம்ம வந்து ஒரு தியானத்து மூலியமா வந்து பார்த்துக்கும்போது ஜாதகத்தில் டீப்பான விஷயம் யாரும் தெரியாத விஷயம் நான் கேட்பேன். உங்கள் ஃபேமிலியில் 4 தலைமுறைக்கு முன்னாடி கன்சீவாக இருந்தவங்க இறந்துட்டாங்களா? ஆ அந்த அளவுக்கு நம்ம கேட்போம். அது வந்து அந்த டைம் தான் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ஜாதகத்தை, சடனாக ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அது கேட்கும்போது ஆமாம். அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த பிரச்சனைகளை வந்து இந்த தலைமுறையோடயே போயிடணும். அடுத்த தலைமுறை கொண்டு நம்ம சொத்து ஓ சேர்த்து காலங்காலமா பாரம்பரியமா வர்ற சாபங்கள், தோஷங்கள், ம் கர்ம வினைகளையும் ம் வந்து நீங்க எங்க ஜாதகத்தை பார்த்து அதை மெடிடேஷன் பண்ணி அதை பாபாஜி பாதத்துல வச்சு ம் அதையும் ரிமூவ் பண்ணி கொடுப்பீங்க அப்போ. கண்டிப்பா அவங்க வந்து எக்ஸலண்ட் நம்ம மேடம். கிட்ட வந்து நெக்ஸ்ட் ஆனா ஏன் மேடம் இவ்ளோ சர்வீஸ்? ஏன் எதுக்குனால உங்களுக்கு இப்படி ஒரு ஈர்ப்பு? நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜய் இருக்காரு. அவர் 200 கோடி ரூபா ஒரு பணத்தை ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னு சொல்றாங்க. பட் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு பிடிச்சி இது வந்தாங்க அப்படின்னா, அது மேல அவங்களுக்கு லவ் ஒரு நம்ம ஈர்ப்பு ஒரு ஒரு ஈர்ப்பு. இருப்பு நம்ம எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறது. அப்படி எல்லாம் இப்படி மகாத்மா காந்தி நடத்தினதா நினச்சிருந்தா நம்ம சுதந்திரம் கிடைச்சிருக்காது. எல்லாருமே சுயநலமா இருந்துட்டா அப்புறம் பொதுநலம் போய் என்னதான் பண்றது? ஓகே. அப்படிங்கும்போது நம்ம அந்த உங்கள் ஃபேமிலியில் இப்படி இருக்குது, முன்னோர்கள் இப்படி பண்ணோம். இப்போ நிறைய சேட்டுஸ் ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சாபம்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வரவே வராது. ஓ ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அப்பா அம்மா அப்பா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 90 வயசு பாட்டியே இருந்தாலும் போகும்போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. 3 வாட்டி வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் பண்ணாட்டினா கோச்சிக்காமல் அவங்க கூட வேலைக்கே போயிட்டுருவாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஒரு காரோ அதோ வாங்கிட்டோம்னா இவன் எப்படி சம்பாரிச்சான், இவன் எப்படி வாங்கினான், இவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க பேர்னிங்ஸ், ஸ்டொமக் பேர்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அது ஆமா. அவங்களுக்கே தான் பாதிப்பு. இப்போ அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க, நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாரும் சம்பாதிக்கிறதா எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் கடவுள் கொடுக்கறதா சரிங்களா? நம்ம எந்த எண்ணத்தோடு அதை நகர்ந்து கொண்டு போகிறோம். எந்த ஒரு ஓகே. திறமையே இல்லாதவங்க டாப்ல இருக்காங்கன்னா அவங்க யார் விஷயத்துக்கும் போக மாட்டாங்க. எனக்கு இப்போ இந்த உங்க கூட பேசுறப்ப இன்னொரு ஒரு விஷயம் டவுட் மேடம். இப்போ நம்ம ஒரு செயல் செய்ய போறோம். ம் இப்போ நாளைக்கே நான் ஃப்ளைட் பிடிச்சி அமெரிக்கா போறேன். ம் இன்னைக்கு நான் மொத்த ஊருக்கு சொல்லிட்டேன் மேடம். ம் நான் நாளைக்கு காலைல ஃப்ளைட் பிடிக்கிறேன், அமெரிக்கா போறேன்னு. ம் அப்ப நான் எல்லார்ட்டையும் சொல்றப்போ இந்த இது வந்து என்னோட பயணத்தை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். ஆ நீங்கள் நல்ல உள்ளவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க அது உங்களுக்கு நல்ல விஷயம். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா இவ்வளோ விஷயம் இருந்தாலும் அவங்களே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆ இதே நீங்கள் கெட்ட எண்ணத்தோட போய் சொல்லி பாருங்களேன், ஐயோ எனக்கு வேலை இருக்குது, நான் வரல, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறீங்கன்ட்டு தான் விஷயம். சரி. அப்ப அந்த பாதிப்புல இருந்து நான் எப்படி வெளியில வரலாம் மேடம்? அமைதியாக இருக்கணும். போய் சேர்ந்து சொல்லக்கூடாது அப்போ. சொல்லக்கூடாது, தேவையே கிடையாது. ஓ நம்ம நம்ம யார்கிட்டயும் நம்ம நல்லதும் சொல்ல வேண்டாம், கெட்டதும் சொல்ல வேண்டாம். சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம், துக்கத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம். நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மேக்ஸிமம் வந்து நம்ம எப்படி சொல்றது, செவிதான் ரொம்ப வேலை பார்க்கணும். நீங்க செய்ய போற ஒரு விஷயத்த நல்லதையும் சரி கெட்டதையும் சரி யார் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. அவங்களா தெரிஞ்சுக்கிறது வேற. இப்போ நீங்க போயிட்டீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, ஓ அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க போல இருக்குன்னு. நீங்க போனது யாருக்கும் தெரியணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. நீங்க போறது ஓகே. உங்க நீடெடுக்காக போறீங்க. அதை விட்டுட்டு நீங்க சொல்லி பிரச்சனை போகாம இருந்து ஏன் அப்படி போய் கண் திஷ்டியில பெருமைக்காக ஏன் கண் திஷ்டியில மாட்டணும்? நம்ம நம்ம செய்யறது விஷயங்களை சொல்லாம அமைதியா இருக்கிறது, அடக்கமா இருக்கிறதே நல்ல விஷயம். கண்டிப்பா அமைதியே இருக்கணும். அப்ப எப்படி ஒரு ஆடம்பரம் இல்லாம எப்படி ம். சொல்லுவாங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறது நல்லது. அருமை மேடம், அருமை. மேடம் அடுத்ததா மகா அவதார் பாபாஜி. ம். இவங்கள பத்தி நிறைய பேருக்கு வந்து நிறைய புரிதல் வந்து கிடையாது. ம். நீங்க மகா அவதார் பாபாஜி உங்க லைஃப்ல எப்படி என்டர் ஆனாங்க? நீங்க மகா அவதார் பாபாஜி பத்தி என்னெல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்க? அவர் என் லைஃப்ல என்டர் ஆகல. ஃபர்ஸ்ட் நான் தான் அவர் கூட என்டர் ஆனது. ஆ. அந்த பாக்கியம் கிடைச்சது எங்க அம்மா அப்பா செஞ்ச பாக்கியம். என்னோட பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆ. மகாவதார பாபாஜிங்களோட எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவர் சைனா வடமொழியில பிறந்தவர், அந்த வேற இது தேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கிடையாது. அவர் வந்து இயற்பெயர் வந்து நாகராஜ். ஓகே ஓகேங்களா? பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒரு கோயில் அர்ச்சகர், முருகர் கோயில் அர்ச்சகருக்காக பிறந்தவர் தான் மகாவதார் பாபாஜி. அவர் வந்து அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிப்பேட்டையில் ஒரு ஃபங்க்ஷன்
ஊர் திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது சில கல்வர்களால் வந்து அவர் கடத்தப்பட்டார். கடத்தப்பட்டு போகும்போது ஒரு நிறைய வீட்லலாம் போய் சர்வன்ட் ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஊரில் நிறைய அங்கேருந்து அவர் தப்பிச்சு போய் நிறைய ஒரு ஆன்மீகவாதிகளும் தியானத்தை பண்ணுறவங்களும் பார்த்து அப்புறம் போகநாதரோட சீடராக போனாங்க. அதுக்கப்புறம் அகஸ்திய பெருமாளோட இந்த தீட்சை பெற்றாங்க. இவரும் வந்து சிவபெருமானோட மறுபிறவி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மகாவதார் ஆமா. பாபாஜி. அந்த கிரியை இங்கே இந்த அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணருக்கு கொடுத்தாரோ அதை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் தான் வந்து மகாவதார் பாபாஜி. அவர் வந்து 18 சித்தர்களுக்கும் மேலான சித்தர் தான் மகாவதார் பாபாஜி. ஸோ அவர் வந்து எப்படின்னா இன்னும் இளமையாக தான் இருக்கார். அவர் 203 ADயில் பிறந்தவர். ஓகே. இன்னைக்கும் அவர் வந்து சொரூப சமாதி அடைஞ்சவர். தியானத்து மூலியமா காற்றோட ஜீவ சமாதி வேற. ஜீவ சமாதி வந்து உயிரோட இருந்து நம்மளை சுற்றி பில்ட் பண்ணுறதோ. இவர் வந்து இவர் வந்து எப்படி சொல்றதுன்னா சொரூப சமாதி. சொரூப சமாதி. அது காற்றோட காற்ற தியானத்து மூலியமா கலந்தவர். ஓ, அப்ப இப்படி உட்காந்துட்டு இருந்துட்டு இப்படி கண்ணை மூடிட்டு அப்படி காற்றோட காற்ற ஆமா. அப்படியே அந்த அந்த இயற்கை அடைகிறது தான். ஆமா. அதுதான் வந்து கிரியா தியானத்தோட வந்து இந்த விஷயம். ஓகே. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட டிராவல் பண்ண மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா SAA யோகி ராமையா அவர்கள். அவரோட வந்து நேரடி சீடர். பாபாஜி கூட நேரடியாக ட்ராவல் பண்ணவர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்நாடகாத்தால பிறந்தது. சிவகங்கை மாவட்டம் கர்நாடகாத்தால மிகப்பெரிய செல்வந்தர். செட்டியார் ஃபேமிலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த யோகி ராமையா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரத்தோட ரிலேட்டிவ் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் விமானம் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபினான்ஸு பேங்கிங். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா செட்டியார்ஸ் ஃபேமிலி அண்ணாமலை பெரிய செல்வந்தரா இருந்திருக்காங்க. ஆமாம். அவங்க அப்பா வந்து அண்ணாமலை, அவங்க பிரதர் வந்து ராஜா அண்ணாமலை. அப்படிங்கும்போது இவர் மட்டும்தான் வந்து நல்ல மேற்படிப்பில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடு போகிறதுக்காக பர்மிஷன் அவங்க அப்பாட்ட கேட்கும்பொழுது மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா சரின்னு சொல்கிறாரு. பட் அந்த காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு ரூல் வைக்கிறாரு. அப்போ சடனாக அவர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிபி அந்த இந்த எலும்பு உருக்கி நோய் அப்படிங்கிறாரு. லெக்ஸில் பேரலைஸ்ட் ஆகி ரொம்ப பாதிச்சு பெட்டட் ஆயிட்டாங்க. அவங்க தான் மிகப்பெரிய செல்வந்தர் ஃபேமிலி ஆச்சு. அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர்த்த கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கும் வைத்தியம் பார்க்குறதுக்கும். பட் எதுவுமே அவரால் முடியவே இல்லை. ஒரு 6 வருஷம் அவர் பெட்டிலே இருந்தார். அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணார், இதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிறாரு. நம்ம வேண்டாம், இதுக்கப்புறம் உயிர் வாழ வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, டோன்ட் ஹோல்ட் யுவர் பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனால் அவங்க அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷியோட ஃபேமிலி அவங்க வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்போ டோன்ட் ஹோல்ட் யுவர் பிரீத் அப்படின்னு சொல்லும் போது ஷீரடி சாய்பாபா வந்து அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. நீங்கள் தான் என் குருநாதரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் குருநாதர் கிடையாது, உன் குருநாதரை நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம் அவங்க எங்கே இருந்தாங்கன்னா சாந்தோம். இன்னைக்கு சாந்தோம் சர்ச்சுக்கு பின்னாடி வந்து மகாவதார் பாபாஜியோட ட்ரஸ்ட் இருக்கு. அப்போ தான் அந்த வீட்டில் தான் வந்து அவர் இருக்கிறாரு. அப்போ மறுநாள் வந்து பாபாஜி வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு சில இதை நான் கூட்டிட்டு போய் நாங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையாடல். ஆமா, நேர்ல வந்தா மேடம்? ஆமா, நேர்ல பாபாஜியே நேர்ல வந்து அந்த அவங்க சிஷ்யரான ஆமா வேற ஒரு ரூபத்துல வர்றாரு. அப்போ கூட்டிட்டு போகும்போது சரி அவங்களும் இறக்குற மாதிரி தானே இருக்கு, யாராச்சும் ஒரு சான்ஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிமாலயஸ் கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் ரெக்கவர் பண்ணி கிரியைங்கிற ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துறாரு. கற்றுக் கொடுத்துட்டு நீங்க என் கூடயே இருக்கீங்களா இல்ல போய் மக்களுக்கு பேரு மேடம் கத்து கொடுத்தவங்க பாபாஜி கத்துக்கிட்டவங்க யோகி ராமி அவர்கள் நேரடி சீடர் அப்படிங்கிறது. அப்போ அவர் இல்லை நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் வந்து 54 வேர்ல்டு வைடு கண்ட்ரியில் வந்து மகாவதார் பாபாஜி அவரோட ட்ரஸ்ட் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் இந்த கிரியை யோகத்தை பரப்பினார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் மட்டும் தீட்சை வாங்கணுன்ட்டு அவங்களுக்கு தலையெழுத்து எழுதிருந்துச்சா அதுக்காகவே ட்ரஸ்ட்டோ அங்கே சங்கம் ஓப்பன் பண்ணி அவங்க தீட்சை கொடுத்து க்ளோஸ் ஆனது இருக்குது. ஸோ அது வந்து அது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை வந்து எனக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து சாந்தோம் சர்ச் பின்னாடி பாபாஜியோட ஆசிரமம் வந்து KBYS அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் தீட்சை வாங்கிக்கலாம். ஆமாம், தீட்சை உடனே கிடச்சிடும் அங்கே இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். அப்புறம் அவரும் 2016 அப்படிங்கும்போது ஆதனூரில் தான் ஜீவ சமாதியானார். இன்றைக்கும் நாங்களாம் தீட்சை வாங்கினா அங்கே தான் அவரோட சொத்தை ஃபுல்லாகவே அவ்வளோ பெரிய இடத்த அவ்வளோ பெரிய செல்வந்தரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாவதார் பாபாஜி கீழே சேவை இருந்து அவர் கூடயே இருந்து ட்ராவல் பண்ணவர். அவருக்கு மூலிமா நாங்கள்லாம் தீட்சை வாங்கினது அப்படி செஞ்சது மிகப்பெரிய பாக்கியம். தீட்சை வாங்கியிருக்கீங்க யோகி ராமையா. யோகி அவர் ஜீவ சமாதிக்கு முன்னாடி அவங்க கீழே இருக்கிற, ஏன்னா இப்போ அவர் ஜீவ சமாதி ஆயிட்டாரு. அவருக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தனால அவரால் சொரூப சமாதி அடைய முடியாதனால ஜீவ சமாதி ஆதனூரில் போனீங்கன்னா அங்கே நீங்கள் அதான் நீங்கள் இப்போ எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ
அந்த அங்க உருள் கிட்ட ஆமா சென்னையில இருந்தேன்னா ஆமா சாந்தோம் அங்க சர்ச் பின்னாடி இருந்தாலும் நீங்க அங்க போயிட்டு போய் நீங்க வந்து சாமி கும்பிட்டாலும் நீங்க தீட்சை வாங்குறது ஆத்தனூர்ல தான் வாங்கணும். ம். இல்லாட்டினா அந்த 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு தமிழ்நாட்டுல குடுப்பாங்க. அப்ப ஓகே அந்த இடத்துல எங்க அவங்க இனிஷியேட் பண்றாங்களோ ஓகே அங்க தான் வந்து நம்ம தீட்சை வாங்கிக்க முடியும்.